இந்தியாவோட மொத்த கடன் $2.2 ட்ரில்லியன். இதே சைனாவோட மொத்த கடனை பார்த்தீங்கன்னா $13.04 ட்ரில்லியன். இதே பக்கம் அமெரிக்கா பக்கம் போனீங்கன்னா அமெரிக்காவோட மொத்த கடன் $37.9 ட்ரில்லியன். இதே உலக எக்கனாமி முழுக்க $300 ட்ரில்லியன் கிட்ட கடன் இருக்குது. இப்படி எல்லா கண்ட்ரிஸும் கடனில் தான் இருக்குது. நான் யார் அவங்களுக்கு நிஜமாக மணி கொடுக்குறா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே பாரோ பண்ணிப்பாங்க. அது எப்படின்னா கவர்மெண்ட் வந்து பாண்ட் பேப்பர் இஷ்யூ பண்ணி வைப்பாங்க. அதை வாங்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும். சரி, அந்த பாண்ட் பேப்பர் வாங்குறது யாருன்னு கேட்டால் நம்மளை மாதிரி நார்மல்ஸ் பீப்புளும் வாங்கலாம், கமர்ஷியல் பேங்க் வாங்கலாம், இல்லை சில சமயம் சென்ட்ரல் பேங்க்கும் பாண்ட் பேப்பர் வாங்குவோம். இதை வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். இதனால கவர்மெண்டோட பெரும்பான்மையான கடன் கண்ட்ரியோட எக்கனாமிக்குள்ளே சர்க்கிள் ஆகுது. இதனால கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு டைப் என்னன்னா, ஒரு கண்ட்ரிஸோட கவர்மெண்ட் ஃபாரின் கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை IMF, வேர்ல்ட் பேங்க் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்டேயோ மணி பாரோ பண்ணிப்பாங்க. இது வந்து பேசிக்கலி மணி வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதோட எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஜப்பான் கவர்மெண்டோட சேவிங்ஸ் வந்து டச் கவர்மெண்டோட லெண்ட் பண்ணுறாங்க. இதே டச் கவர்மெண்டோட சேவிங்ஸ் வந்து பிரேசில் கவர்மெண்ட்டுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. இதே பிரேசில் கவர்மெண்டோட சேவிங்ஸ் வந்து மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. இதே மெக்சிகன் கவர்மெண்டோட சேவிங்ஸ் வந்து US கவர்மெண்ட்டுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி US கவர்மெண்டோட சேவிங்ஸ் வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி மணி வந்து ஒரு சர்க்கிளாக தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ வந்து சர்க்கிள்ங்கிற சொல்கிறோட வெப் என்று சொல்லால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டெப்த் அண்ட் பாரோயிங்ஸ் வந்து இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. சரி, ஏன் கண்ட்ரிஸ் கடன் வாங்குறாங்க? கடன் வாங்காமல் இருக்கலாம்ல என்று நீங்கள் கேட்கலாம். டெப்த் ஃபியர்ஸ் க்ரோத். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சைனா கவர்மெண்டோட 90% ஆஃப் த ஸ்பெண்டிங் வந்து டெப்த்ல இருந்து தான் வருது. கடன் வாங்குறது தப்பு இல்லை, அது கண்ட்ரிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண யூஸ் பண்ணலாம். இங்கே ப்ராப்ளம்ங்கிறது கடன் இல்லை, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது.